உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம், தமிழக வெற்றித்தேவுடைய தேவுடைய 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 விசில் என்பது இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னடே இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? நம்மள வந்து ஒரு லேடிஸ்னு அது ஒருத்தி அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதா? நாங்க ஒருத்தி இல்ல, ஒரு தீ பண்ணாங்க, ஒரு தீ. நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். இந்த தீயால வழக்க ஏத்தலாம், எரிமலையாவும் வெடிக்கலாம், அந்த தீய சக்தியையும் எரிக்கலாம். உங்க ஆத்துக்கார ரொம்ப கத்த வேணாம்னு சொல்லுங்க. இப்ப எல்லாம் அட்டாக்கு டப்பு டப்புன்னு வருதான். செத்து போயிட்டாருன்னா அப்புறம் யாரு என்னை காப்பாத்துறது? இப்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு. நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை. அந்த தேர்தலின் வெற்றி விசில் சின்னம் என்று உண்டு. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? நமது சின்னம் சிறப்பு, நமது சின்னம் சிறப்பு, மக்கள் சின்னம் சிறப்பு, தாய்மார்கள் சின்னம் சிறப்பு, உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம் சிறப்பு. ஆட்சியை மாத்தி காட்சியை மாத்துவோமா? நம்ம தலைவரை பார்த்து பேச மாட்டாரு அப்படின்றாங்க. பேசினாலும் தப்புன்றீங்க, பேசலனாலும் தப்புன்றீங்க. என்னதான் நினைச்சுக்கிறீங்க? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? மூஞ்சிய பண்ணாத, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. உனக்கு இந்த வில்லன் கெட்டப்லாம் செட் ஆகல. நீ எப்போ தமாசாவே இரு. நாங்க பேசாமலே ஓட்டு வாங்குவோம், பேசி ஓட்டு வாங்குவோம், உட்கார்ந்த இடத்துல ஓட்டு வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு கொடுத்திருக்கிற சின்ன பொது சின்னண்டா விசிலு. ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. இதெல்லாம் தான் நம்ம தலைவர் இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்ட்டு தான் ஒன்னு சொன்னாரு. உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கொண்டாரு. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. விவசாயிகளின் சின்னம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சின்னம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் சின்னம், தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் சின்னம், தோடா சொல்லு ஏழைகளின் சின்னம், ஊழலை ஒழிக்கும் சின்னம், ஜெயிக்க போகும் சின்னம். விசில் சின்னம் வேணும்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கான். சம்மதமே இல்லாம பிகில்னு ஒரு படத்தை எடுத்தான். அதுக்கு அடுத்தது சொல்லி வச்ச மாதிரி கோட் படத்திலையும் விசில் போடுன்னு ஒரு பாட்டையும் வச்சிருந்தானுங்க. சோ இதெல்லாம் முதல்லயே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இப்போ பாஜகவோட ஆதரவோட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு இந்த விசில் சின்னத்தையும் வாங்கியிருக்கானுங்க. சரி, அதே ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைக்காம இருக்கிறதுக்கு இதே பாஜக தானே காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லாமே சுலபமா இருந்துட்டா பாஜக தாவேகா கூட்டணி அப்பட்டமா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தோட ரிலீஸ தள்ளி வச்சிருக்காங்க. அழகேசா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. ஆனா இது எதுவுமே தெரியாம எங்க அண்ணா ஒரு தீர்க்கதரிசி முன்னாடியே பிகில்னு படம் எடுத்தாரு, விசில் போடுன்னு பாட்டு பாடினாரு, இப்போ விசில் சின்னமே கிடைச்சிருச்சுன்னு இந்த தற்கூரிங்க கொண்டாடிட்டு இருக்கானுங்க. என்ன பெரிய சந்தோஷ் நாராயணன் இந்த ட்ரம்பட் பிட் இல்லாம படத்துக்கு மியூசிக் போட மாட்டார். இது இருந்தா தானே யூஸ் பண்ணுவேன். இப்ப எப்படி ஊதுவ? இத மாட்டியே ஊதுங்கடா தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், இது யார் விக்கிறது?
யாரு யார் அந்த நிக்கிற டேய் ஓட. எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். எம்கே ஸ்டாலின் தான் கேக்குற, அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா என் தளபதி நிக்க வேண்டிய தொகுதியில அந்த ஆள் நிக்க வச்சு ஜெயிக்க வைங்க பாக்கலாம். ஒன்னு ஜெயிக்க சொல்லுங்க, அவரால ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க, பணம் கொடுக்காம. டேய் எவ்வளவு நாளாடா தாச கிழிஞ்சது போ. என்ன காப்பாற்றணும். எங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவாரு, அந்த தீய சக்தி ஒரு துண்ணூறு போடுவாரு, அது ஓடி ஒளிஞ்சு போயிரும், எங்க போகும்னே சொல்ல முடியாது. இப்ப நாங்க துண்ணூறு போடுவோம், இன்னும் ஒரு 3 மாசம் போட்டோம், இன்னும் போட்டு தீய சக்தியை விரட்டிட்டு நிம்மதியா வந்து நாங்க உட்காருவோம். காங்கிரஸுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம், விஜய் அவர்கள் கொடுக்கிறேன். அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறு தக்க வச்சு. இப்போ ஒரு சந்தோஷம் தானே, ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே. தெரியாதுன்னு நினைச்சா இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது. ஆசோக்கு ஈசோக்கு 64 கல சோக்கு, எல்லா சோக்கை விட பெரும் சோக்கு அவ சோக்கு. எனக்கு சரியா பேச கூட தெரியாது. வாயில புண்ணா வாந்தி வருதா? நான் அவரை பார்த்துதான் ஒண்ணு கத்துக்கினேன். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க, நல்ல மனிதருங்க. ஏய், நைட்டு ஃபுல்லா குஷ்டு மட்டியாயிட்டு காலையில வந்து அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் அப்படியே செய்வார். ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எப்போ எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். கடவுள் அவர் பேண்ட அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டியை அவரே கழுவிக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. அவரு மாதிரி தான் பாத்தீங்கன்னா போட்டா கூட பாருங்க, அங்காளமா போட்டா கூட அவரை பார்த்தான வச்சு பாருங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான் இங்க பாருங்க. ஏன்னா நானு எனக்கு அவரு தளபதி மேல அவருக்கு அவ்வளவு பாசம். இவங்களை அடையாள காட்ட வேண்டியது என் வேலை, அழிக்க வேண்டியது உன் வேலை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து 2 நாளா வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே தம்பி? ஐயோ, நீ உலகம் தெரியாம இருக்காது. தயவு செஞ்சு வேண்டாம். ஃபைனல்ஸ் வந்துட்டோம். நீங்களா? what a surprise. டிவிகே டிஎம்கே தெளிவாயிடணும், நம்ம யார் கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும். அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாங்க. அட நமக்கு எது கமல். இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா, அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை.